ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ரோஜா செடியை வந்து ரீபாட்டிங் பண்ணணும். ரோஜா செடியை எப்படி கேர் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் பார்க்குறீங்கல்ல இந்த ரோஜா செடி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 இயருக்கு மேலே வந்து இந்த செடி வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. 1 இயர் அதுக்கு மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு செடியை வந்து ரீபாட்டிங் பண்ணாமல் ஒரு பாட்டிலே வச்சு வளர்த்தோன்னு வைங்களா, இதுதான் பிரச்சனை. நம்ம மண்ணில் நார்மலாகிட்டு நம்ம வந்து மண்ணில் நடுறதுக்கும் அந்த பாட்டில் நடுறதுக்கும் இதுதான் வித்தியாசம். ஸோ நம்ம வந்து மண்ணில் நடும்போது அது பாட்டுக்கு போயிட்டே இருக்கும் வேர் போட்டு. நம்ம பாட்டிலலாம் வச்சு இது பண்ணும்போது இந்த மாதிரி தான் கட்டி பிடிச்சிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணணும், இதை வந்து 1 இயருக்கு ஒரு வாட்டி இல்லைனா 2 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி நம்ம அதை வந்து ரீபாட்டிங் பண்ணி கொடுக்கணும். இல்லைனா அதோட வேரெல்லாம் இந்த மாதிரி தான் ரொம்ப இறுகி போய் இருக்கும். அடுத்து அந்த செடியில் பார்த்தீங்கன்னா பூவே வராது உங்களுக்கு. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு வேரெல்லாம் ரொம்ப இறுகி போயிருக்கும். இல்லை அந்த மண்ணெல்லாம் தட்டிட்டு திரும்ப நம்ம வந்து உரம் எல்லாம் போட்டு நடும்போது இந்த செடியில் வந்து சூப்பரான க்ரோத் இருக்கும். இப்போ என்னென்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு அந்த பாட்டில் வந்து லைட்டாக மண் போட்டுட்டு அதுக்கிட்ட சைடில் கொஞ்சம் உரமும் போட்டுட்டு அப்புறமா அந்த செடியை வச்சு இது பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து உரம் வந்து எதுனா இலை இருக்குல்ல, இலை மக்கி போன உரம் தான் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த மண்ணிலையுமே ஃபுல்லுமே வந்து அந்த இலையெல்லாம் இருந்து மக்கி போயிருந்த அந்த உரம் தான். மற்ற மாதிரி இனி வந்து இது ஒரு 15 டேஸ்க்கு அப்புறமா இனி வந்து தொழு உரம் போடுவோம். அதுக்கப்புறமா இந்த செடியில் வந்து சூப்பராக மொட்டு வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த மழை எல்லாம் பெய்யும்ல, அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி ரீபாட்டிங் எல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் செடி வந்து சூப்பராக வளர்ந்து வரும். அதில் நிறைய திளிர் எல்லாமே வரும். ரொம்ப வெயில் அடிக்கும்போது நம்ம ரிப்போர்ட்டிங் பண்ணோன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ மழை பெய்யும்போது பண்ணிங்கன்னா எல்லாருக்கும். நாங்கள் ஃபஸ்ட்டு நட்டதை ஒரு சின்ன குட்டி சாக்கில் தான் நட்டிருந்தோம். அதில் இந்த மாதிரி புல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து நல்லா உதுத்து பறக்கி இந்த மாதிரி கொடுத்ததுனால இந்த செடி இனி வந்து சூப்பராகிட்டு இதில் க்ரோத் இருக்கும். ஸோ இனி அடுத்த வீடியோவில் இந்த செடி வந்து நிறைய மொட்டு வைக்கும்போது அந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோட அப்டேட் உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.